2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை கர்த்தர் பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார். யோவாகாஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யெகோவா பிடித்திருக்கிறார்னு அர்த்தம். யோவாகாஸ்னா யெகோவா பிடித்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு பிடிச்சு வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையுமே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் பிடிச்சிருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பீடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக நான் பிடித்துக் கொள்ளப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப நாம கர்த்தர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு பிடிச்சிருக்கிறார். எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறாரு. அது எதுக்கு பிடிச்சாரு அதை நாம் பிடிச்சுக்கணும். எதுக்காக நம்ம பிடிச்சாரோ நாம் அதை பிடிக்கிறதுக்கு ஆசையாய் தொடரணும். யோவாகாஸ் கர்த்தர் பிடித்திருக்கிறார். இந்த யோவாகாசனுடைய காலம் எப்படின்னா, இஷ்டத்துக்கு போயிட்டான். அவன் பாட்டுக்கு ரூட் மாறி போயிட்டான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளின் கையிலும் ஆசைகளின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் ஒப்பு கொடுத்தார். இப்ப கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு, பிடிய விடுறாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கர்த்தர் தன் பிடிய விட்டதுனாலதான் நம்ம இப்ப போய் இன்னொருத்தர் வல்லமையில அகப்பட்டுட்டோம், ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. 3ஆம் வசனத்துல அவனை ஒப்பு கொடுத்தார். ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தல். நாம கர்த்தருக்கு நம்ம எதுக்கு பிடிச்சாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றலைன்னா வேற ஆள் நம்மளை என்ன செய்வான்? பிடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அதனால தான் பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? பொல்லாத ஆவி பிடிச்சிருச்சு, காத்து பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரார்த்தித்த இன்னொரு ஆள். அடிக்கடி நான் சொல்லுவேனே, பிரார்த்தித்த இன்னொரு ஆள் யாரு? யாரு? நெகேமியா 1 கடைசி. ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். பிரார்த்தனை நல்லா பண்ணா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். இன்றைக்கு அவனுடைய பிரார்த்தனுடைய எஃபெக்ட் என்னன்னா, நாளைக்கல்ல. அவனுடைய ஒரே வேண்டுதல் என்னது? இன்று. அதான் அவனுடைய மெயின். நீங்க இந்த பிரார்த்தனைகளை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவாகாஸ் பிரார்த்தித்தான், மோசே பிரார்த்தித்தான், நெகேமியா பிரார்த்தித்தான். இந்த 3மே உடனடி பதிலை கொண்டு வர்றது. அதிரடி தான். உடனே அவன் சொல்றான், இன்றைக்கு நீர் செய்யும். உடனே என்ன நடந்துச்சு? அன்னைக்கே ராஜா அவனுக்கு பெர்மிட் கொடுத்துட்டான். மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், உடனே பதில் கிடைச்சிருச்சு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா யோவாகாஸ் பிரார்த்தித்தான், உடனே கர்த்தர் பார்த்து இறங்கிட்டார். அதனால நம்முடைய ஜபத்திலேயே ஒரு துரிதமான ஒரு ஜபம் பிரார்த்தித்தல். நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணா ஆண்டவர் நமக்கு ஜபத்தினுடைய ஒரு வார்த்தை தான் அதுவும். அதுலேயே இன்னும் கொஞ்சம் மனங்கசந்து அழுது ஒரு சிலர்லாம் இந்த அப்ளிகேஷன் போடுவாங்க பாருங்க, அதை வாசிச்ச உடனே வேலை கொடுத்துடலான்னு யோசிப்பான். அவங்களுடைய மனசு, அந்த துக்கம், சூழ்நிலையை இதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க. அதை கேட்ட உடனே பாவம் வேலை கொடுத்துடலாமா. அதே போல நம்முடைய ஜபங்கிறது
இப்போ பிரார்த்தித்தல் என்கிறது ஆண்டவரை நோக்கி. யோபகாஸ் தப்பு பண்ணிட்டான், கர்த்தர் அவனை பிடிச்சிருந்தாரு, அந்த பிடித்த நோக்கத்தை மறந்ததுனால சத்துரு அவனை பிடிச்சிட்டான். இப்போ தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவன் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரம் யோபகாஸ் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கர்த்தாவே, நீ என்னை எதற்காக பிடித்திரோ அந்த நோக்கத்தை நான் மறந்துட்டேன், நான் அடுத்த ரூட்ல போய்கிட்டு இருக்கிறேன், நீர் பிடிச்ச பாதையில போகாம இப்போ என்னைய வேற வல்லமைகள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. கடன், பிரச்சனை, துக்கம், பொல்லாத வல்லமை, வியாதி, மனக்குழப்பங்கள், இவைகள்லாம் என்னை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா ஒரு காலத்தில் நீர் என்னையே பிடிச்சிருந்தீர், ஆனா நான் உண்மை பிடிக்காதனால இப்ப என்ன நடக்குது? ஆண்டவரே, நான் இப்ப ரொம்ப ஒடுங்கி போகிறேன். நீங்க நல்லா ஜெபிச்சீங்கன்னா சரியான ஒரு ஜெபம் உடனே பதில் கொடுக்கும். கர்த்தர் ஒரு ரட்சகன், அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு ரட்சகனை அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். பாத்தீங்களா? ஒரு ரட்சகன், அவன் யாருன்னே சொல்லல. கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார், அதனுடைய சரியான அர்த்தம். நமக்கு இன்னைக்கு ஒரு பதில் உண்டாகணும். ஒரு மனுஷன் மூலமாகவோ, இல்ல தேவனே நேரடியாகவோ, இல்லாவிட்டால் அபிஷேகத்தின் மூலமாகவோ, இல்லாவிட்டால் வார்த்தையின் மூலமாகவோ, இல்லாவிட்டால் ஒரு ஆளை எழுப்பியோ, ஏதாவது ஒரு விதத்துல ஒரு காரியத்தை செய்யணும். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வர்றதுக்கு பார்வோன் வரல. பைபிள் சொல்லி இருக்கிறது, ஒரு ஆளை அனுப்பினார். ஜனத்தின் அதிபதி ஆள் அனுப்பி அவனை விடுவிக்க சொன்னார். ஆள் அனுப்புவார், ஏதாவது ஒரு சாதகமான ஒரு ஆளை நமக்கு அனுப்புவார். 105 சங்கீதம் எத்தனை? 20. ராஜா ஆள் அனுப்பி 20. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அதான் ராஜா ஆள் அனுப்பினான். அதுபோல இப்போ நம்ம ஜெபத்தை கேட்டு பிரார்த்தனையை கேட்டு கர்த்தர் ஒரு ரட்சகனை யோவாகாசுக்காக அனுப்பினது போல நமக்கு ஒரு தூதனை அனுப்பணும். பரத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பணும், பரத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை அனுப்பணும், இல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பி தரணும். ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய ஜனங்களுடைய, நம்முடைய ஊழியங்களுடைய தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் பரிகரிக்கப்படணும். கர்த்தர் அப்படி செய்ய முடியாக யோபகாசை போல பிரார்த்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையின் ஆவினால் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை நிரப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிரார்த்தனையின் ஆவி எங்களுக்குள்ள வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யோவாகாஸ் கர்த்தாவே, நீர் பிடித்திருக்கிறீர் கர்த்தாவே. ஓ, அவன் எவ்வளவு தூரம் போனாலும் நீர் அவனை விடவில்லையே கர்த்தாவே. ஓ காட், பல 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 பகர பகர பல கதிர பல கதிர கட பல கதிர கடிபி கட மனக ஷரானியா. ஒரு ரட்சகனை அனுப்பி விடுவித்தீரே சுவாமி. ஓ, அவனுடைய ஜபத்துக்கு, பிரார்த்தனைக்கு செவி கொடுத்தீர். எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் செவி கொடுக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, கிருபை 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 கிருபை. யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தார். தேவரீர் அவன் ஜபத்துக்கு செவி கொடுத்தீர் கர்த்தா. மறுபடியும் நீர் அவனை பிடித்தீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ, நீர் எதற்காய் பிடித்தீரோ மறுபடியும் அதை பிடித்து நிறைவேற்ற ஐயா. ஹல்லேலூயா. ஒரு ரட்சகனை அனுப்பினது போல கர்த்தா, ஒரு தூதனை அனுப்போ, குமாரனை அனுப்போ, ஆவியை அனுப்போ, வல்லமை அனுப்போ, சூழ்நிலையை அனுப்போ, மனிதனை அனுப்போ. Hallelujah. Hala bala bala. Oh, la bala 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 bari, la bala bari bala bari. Vikara bala 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 bala. Hallelujah. பிரார்த்தனையின் ஆவி இறங்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா.
ஒடுங்கி போகிற நாட்கள்ல ஜெபிக்கணும் கர்த்தாவே. ஆம், யார் மேலெல்லாம் கர்த்தருடைய பிடி தளர்ந்து இருக்கிறதோ அப்படின்னா இன்னொரு அந்நிய பிடியில யாரெல்லாம் சிக்கி இருக்கிறாங்களோ கர்த்தர் அதை மாற்றி மறுபடியும் அவருடைய அழைத்த அழைப்புக்கு ஏற்றமாய் கர்த்தர் அவர்களை பிடித்து நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, யெகோவா பிடித்திருக்கிறீர் கர்த்தாவே, எங்களுடைய ஜனங்களை ஒருபோது நீர் விடக்கூடாது. நீர் கைவிடாத தேவன், விலகாத தேவன், உம்முடைய பிடி இருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பின் கயிறுகளால் கிட்ட இழுத்து பிடித்துக் கொள்ளும். பிரைஸ் 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 பிரைஸ். ஆமென். ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறதான குடும்பங்கள், ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள், இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் இறங்க வேண்டும். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. வாசிங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ஆனால் இப்போ நம்ம வாசித்த அந்த பகுதி, ராஜாக்கள் பகுதியில் அவங்க ஒடுங்கி போனார்கள். அதனால் நமக்கு இந்த நாட்களில் ஒடுங்கி போகிற தன்மை வரக்கூடாது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. அப்போ நம்ம ஒடுங்கி போகிறது பிசாசனுடைய ஒரு திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் நாம் ஒடுங்கி போகிறது இல்லைங்கிறது. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்களில் யாரெல்லாம் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்காக நாம் ஜெபிக்கணும். 2 கொரிந்தியர் 4:8. அதனால் நாம் ஒடுங்கி போகாமல் இருக்கணும். பிசாசு நம்மளை எப்படியாவது ஒடுங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படியே உடஞ்சி நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனை போக்கு இல்லாமல் ஆக்குறது தான் அது அவனுடைய வார்த்தை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் அவனை அப்படியே ஒடுக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி. ராஜாக்கள புஸ்தகத்தில் அவங்க ஒடுங்கி போனார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த ஒடுங்கி போகிறதை பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார். அதனால இந்த விசுவாச பாதையில, இந்த பரிசுத்த பாதையில, இந்த மகிமையான ஊழியத்தில் யாரெல்லாம் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் இறங்கி செவி கொடுத்து அந்த ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒடுங்கி போகிற நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. ஆமென். எந்தெந்த ஜனத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, ஒடுங்கி போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற தொழில்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கரத்தை நீட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பகுத்தறிவின் ஆவியை தரணும். டிசனிங் ஸ்பிரிட், பகுத்து அறிதல். அது நன்மையா தீமையா, இது சரியா தவறா, இந்த பழக்கம் சரியா நல்லதா கெட்டதா, இதுல பணம் செலவழிக்கலாமா செலவழிக்க கூடாதா, இதை என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல என்ன விதத்தில் மூவ் பண்ணணும், அது நமக்கு தெரியணும். அதனால தான் வரங்கள்ல ஒரு வரம் ஆவிகளை பகுத்து அறிதல். இந்த ஸ்பிரிட் ஏவாளுக்கும் இல்லை, ஆதாமுக்கும் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால இந்த சத்தங்களை பகுத்தறியது அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் சர்ப்பம் உட்காந்து பேசிட்டு இருந்தா, அவ பாட்டுக்கு நெஞ்சிட்டு இருந்தா, அவ இடம் கொடுத்துட்டா. இவ போய் அவன்கிட்ட பேசினா அவனும் நெஞ்சிட்டான், அதுக்கு அப்படியே இடம் கொடுத்துட்டான். இந்த பகுத்து அறிதல் இல்லை. இப்போ நம்ம நாக்குக்கு பகுத்தறிகிற தன்மை இருக்கா? வியாதிஸ்தருக்கு இருக்காது. மற்றவங்களுக்கு லேசாக காரம் வச்சா காரங்களாம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, தித்திப்பு, கசப்பு எல்லாமே தெரியும். தெரியுதா? அது ஒரு சிலருக்கு தெரியாது. இனிப்பும் தெரியாது, கசப்பும் தெரியாது. ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கும் வாய், அதனால சாப்பாடு டேஸ்டே என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் அதே போல் பேசுறதுல கூட இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத பகுத்தறியணும்.
பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு, என் வாய் ஆகாததை பகுத்தறியாதோ அப்படின்னு. என்ன அர்த்தம்? நல்ல சாப்பாடை மட்டும் பகுத்தறியும், மற்ற சாப்பாடை தள்ளி விட்டுருமா? அப்படி இல்லை. ஆசிங்க, என் வாய் ஆகாததை பகுத்தறியாதோ. யோபு எந்த அதிகாரம் கடைசி வசனம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு அதிகாரத்துல கடைசி வசனமா இருக்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. கடைசி வசனம் தானா? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. வாய், நாவிலே அக்கிரமம் உண்டோ. அப்ப நமக்கு ஒரு பகுத்தறிதல் வேணும். யாரு சத்தம்? யாருடைய சத்தம்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப நமக்கு யார் பேசுறா? இந்த சொப்பனம் எப்படி கரெக்டா? இந்த தரிசனம் எப்படி? இந்த வெளிப்பாடு கரெக்டா? இந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா? இப்போ பேசுறது ஆண்டவர் தானா? இதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். சில நேரங்களில் நமக்கு தடுமாற்றங்கள் வரும். அதே போல சில காரியங்களில் தலையிடும் போது அது சரியா தவறான்னு நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்? பகுத்து அறியணும். நமக்கு சில நேரத்தில் அது புரியாது. அதில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பகுத்தறிவின் ஆவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். ஆடு மேய்க்கிறவனுக்கு அந்த ஆட்டை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். முதலாவது அந்த ஆட்டினுடைய மதிப்பு, அப்போ அது தெரிஞ்சாதான் என்ன செய்வான்? பொறுப்பா இருப்பான். அந்த ஆட்டோட மதிப்பு தெரியலன்னா அவன் பாட்டு கூட்டிட்டு எங்கிட்ட சுத்திட்டு இருப்பான். ஆட்டோட மதிப்பு தெரியணும். ரெண்டாவது ஆட்டோட நிலைமை தெரியணும். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். ஏசா யாக்கோபு சொல்றான், வா நம்ம 2 பேரும் போலாம், வேகமா போலாமே, ஏன் இங்க இப்படி ஸ்லோவா வரணும் அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்றான், கரவல் ஆடு இருக்கு, அதுல நெஞ்சு போ, ஒரு நாள் வேகமா ஓட்டினா எல்லாம் செத்து போகும். வாசிங்க 33:13. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம்பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போம். எவ்வளவு கரெக்டா சொல்றான் பாத்தீங்களா? அவன் சொல்றான், என் பிள்ளைகள்லாம் இளம் பிள்ளைகள், ஆடுகள் எல்லாம் எப்படி கறவல் ஆடுகள், இதை நான் ஒரு நாள் துரிதமா ஓட்டினேன்னா எல்லாம் நெஞ்சுவோம், செத்து போகும். அப்ப ஆடுகளின் நிலைமையை ரொம்ப தெளிவா அறிஞ்சிருக்கிறான். அவங்க கோல் வச்சிருக்கிறது ஆடை அடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எதுக்கு? அதுக்கு இறைக்கும் தான். அவங்களுடைய நிலவரம் அப்படித்தான். ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னோடனே சரி சரி தள்ளு தள்ளு ஓடு ஓடு அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த குட்டியை என்ன செய்யணும்? சுமக்கணும். அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போ குட்டியை சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமக்கணும், மெதுவாக நடத்த வேண்டிய இடத்துல மெதுவாக நடத்தணும், தண்ணீர் காட்ட வேண்டிய இடத்துல தண்ணீர் காட்டணும், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும். அந்த ஆடுகளை பற்றி ஒரு சரியான ஒரு நாலேஜ் இருக்கணும் நமக்கு. அதே போல் புருஷன் அப்படின்னா, புருஷன் யார், அவனுடைய கேரக்டர் என்ன? அவனும் கிறிஸ்து கிடையாது. அவனை கிறிஸ்துவ போல மாற்றுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது தேவையில்லை, எது தேவையில்லை. அதே மாதிரி புருஷன் மனைவியை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படி கொண்டு வரணும். இப்படி நம்ம கிளியர் பண்ணி கொண்டு வரும்போது தான், இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பையன் ரொம்ப லோ மார்க் எடுத்துட்டான், நான் அவனை தொலைச்சிடணும்னு வச்சுருந்தேன், அடித்து உரிச்சிடணும், இந்த சண்டே முடித்த உடனே இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துடணும். எதேச்சே அவங்க பேரண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என்ன பிள்ளை வளர்த்துருக்க, ஒரு உருப்படியே இல்லையே, ஒன்றுமே படித்து சரியான மார்க்கே எடுக்கலையே அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, பஸ் அவனுடைய கெப்பாசிட்டியே எவ்வளவுதான், இவ்வளவுதான். சின்ன வயசுலேயே அவனுக்கு சில வியாதிகள் அவனுடைய அந்த கிராஸ்பிங் பவர் இணைஞ்சிருச்சு, அந்த மனப்பாடம் பண்ணுற சக்தி இதெல்லாம் அவனுக்கு குறைஞ்சி போச்சு. அதனால் படிப்புலேயும் அவன் நல்லா இல்லை, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ஏறாது, அவனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவு தான். அதனால சரி என்னத்தையோ படிக்கட்டும்னு நாங்கள் விட்டுருக்கோம், இல்லைன்னா நான் அவனை அடித்து கொண்டு நாங்களே சரிப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவனுக்கு எவ்வளோதான் சக்தி, அவனும் அவ்வளோதான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, தென்னை மரத்தில் போய் மாங்காவை எதிர்பார்த்த கேஸ் ஆகிடும். அதனால் நமக்கு ஒரு பகுத்தறிதல். சில இடத்துல நம்ம புத்தி இல்லாமல் நானே ரொம்ப இடத்துல வசங்கட்டத்தனமாக பேசி மாட்டியிருக்கேன்.
சிலர் புருஷ மனைவிலாம் வருவாங்க, படக்குன்னு நம்ம அவசரப்பட்டு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டுருவோம். அது நம்ம ஒரு விசாரிப்புன்னு கேட்டுறோம். அவங்க அப்பதான் டக்குன்னு கண்ணுல இருந்து தனியா வடிஞ்சிரும். பிள்ளைகளே இல்லம்மா, ஏன்டா கேட்டோன்னு ஆயிப்போம். சில இதுல பிள்ளைகளை பத்தி கேட்ட உடனே அந்த பிள்ளைங்க செத்து போயிருக்கும், ஒரே அழுது உருண்டுருவாங்க அவங்க கேட்டாங்களே. சில சிஸ்டர்ஸ்ட நம்ம போய் உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாருன்னா அழுதுருவாங்க, ஏன்னா அவர் செத்துருப்பாரு. நமக்கு நம்ம நன்மைக்காக விசாரிக்க போறோம், சூழ்நிலை அங்க எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். திருப்பி நம்ம சாரின்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, பகுத்தறியணும் ரொம்ப ஞானமா. ரொம்ப அது ஒரு கிஃப்ட். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முடியாததோ அதெல்லாம் எதா கொடுக்கிறாரு, அற்புதங்கள் செய்யும் சக்தி, வியாதியை சுகமாக்குறது, பிசாசை துரத்துறது. இதெல்லாம் மனுஷ தன்மையில முடியாது. விசுவாசம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்து வசனம், விசுவாசம், பகுத்தறிதல், பிசாசை துரத்துறது, வியாதி, அப்படி ஒரு 9 வரம் இருக்காது. இந்த 9 வரமும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனுஷத்தன்மையில முடியாது. இதை முடிய வைக்கிறதுக்கு எதா கொடுக்கிறார், அதை எக்ஸ்ட்ரா கிஃப்டா கொடுக்கிறார். அதுல ஒண்ணுதான் பகுத்தறிதல். இது இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பிள்ளைங்க எதுக்காக ஒரு இடத்துல நீங்க கூட படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஒரு பையன் எப்பவுமே ஸ்கூலுக்கு ஷூ போட்டு விட்டா போட மாட்டான், அதை கழட்டிக்கிட்டு அது அவனுக்கு அன்ஈஸியா இருக்கும். இவங்க டெய்லி அடிச்சுதான் என்ன செய்யறது, காலை பிடிச்சு அடிச்சு போட்டு மாட்டி விட்டு அனுப்பி விடுறது. அதே மாதிரி ஒரு நாள் இவன் அழுதான உடனே அடிச்சு மாட்டி விட்டாங்க, பையன் போயிட்டான். போனா கிளாஸ்ல போய் கொஞ்ச நேரத்தில் பையன் ப்ளூ ஆகி செத்து போயிட்டான். கிளாஸ்ல விழுந்து மயங்கி செத்துட்டான். தூக்கிட்டு இவனுக்கு என்னெல்லாமோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் போனா எல்லா ஹாஸ்பிட்டலையும் செத்துட்டாங்கிறாங்க. கடைசியில் எப்படி பாடி ப்ளூ ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த அவன் போட்ட ஷூக்குள்ள என்ன இருக்கு, ஒரு தேழு உள்ள இருந்திருக்கு. இவங்க அதை சுத்தம் பண்ணாம நெஞ்சிட்டாங்க. இவன் அழுகுறாவில்ல டெய்லி, அதுக்கு அடிச்சு உள்ளதுக்கு போட்டு வச்சுட்டாங்க. அது உள்ள கொட்டி, அதுக்கு வெளியே போறதுக்கு என்ன கிடையாது, கால் வச்சு சாக்ஸ் போட்டு வச்சு இறுக்கி கட்டினவனே அதுக்கு போக்கு இல்லை. அது திருப்பி இவன் என்ன செஞ்சிருச்சே, கொட்டி இவனுக்கு களத்துனா இவங்க அடி, ஸ்கூல்ல களத்துனா டீச்சர் அடி. அவன் வழியை சொல்ல முடியாம செத்து போயிட்டான். அது கொஞ்சம் உஷாரா இருந்தா அந்த பிள்ளை நெஞ்சிருப்பான், தப்பிருப்பான். இப்படிலாம் இருக்கு. அதனால நமக்கு சில நேரங்களில் நமக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கூட டக்குன்னு அந்த பகுத்தறிவு என்ன செய்யாது, வேலை செய்யாது. இது பிசாசா மனுஷனா, இந்த ஆலோசனை தேவனிடத்துல இருந்து வந்த ஆலோசனையா மனுஷ ஆலோசனையா, இந்த நடத்துதல் யார்கிட்ட இருந்து வருது, யார் பேசுறா? இல்ல உங்க புருஷனே டென்ஷன் ஆகி பேசுறாருன்னா இவர் ஏன் பேசுறாரு, இவருக்குள்ள என்ன ஆவி போராடுது, சரி இந்த ஆள் டென்ஷனா இருக்கா, நம்ம ஒதுங்கி அமைதியா இருப்போம். நாமும் போட்டு அவர் 150ன்னா இது 250 போச்சுன்னா என்ன ஆயிடும், ரோட்ல அடிபட்டு தான் சாகணும் 2 பேரும். அதனால உடனே புரிஞ்சுக்கணும், ஓஹோ இது ஒரு அசுத்த ஆவி இந்த மனுஷனை கலக்குது, நம்ம என்ன செய்யணும், அந்த ஆவியை எதிர்த்து போராடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பையன் ஃபோன் பண்ணான், பயங்கர டென்ஷன், அவனுக்கு ஒண்ணுமே கண்ட்ரோலே கிடைக்கல, வெளியூர்ல இருந்து பண்றான், என்ன பண்ணனே தெரில. நீ இப்ப எங்க இருக்க, நான் வெளியே வந்துட்டேன், அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, சொல்லாம கொள்ளாம அவங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்க தாய் வந்தது கூட என்ன செய்யல, இவதான் டிக்கெட்லாம் புக் பண்ணி கூப்பிட்டுருக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி இப்ப என்ன செய்ய பாரு, என்ன நான் இப்ப கொஞ்ச நேரம் இப்ப அவளை பார்த்தாலே டென்ஷனா இருக்கு, அதனால அப்படியே வெளியே ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன், போய் நீ சாப்பிடணும், நேராக வேலைக்கு ஓடிடணும், இல்லைன்னா வீட்டில் இருந்தால் என்ன ஆகிடும், அவள் கத்து குவார்டர்ஸ்லாம் கேவலப்படுத்திடுவா, எனக்கு அப்படி சண்டை போட்டு பழக்கம் இல்லை எங்கள் வீட்டில், அது வீட்டில் அப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அவன் அதை டேக்கிள் பண்ண தெரியாமல் எங்கே வெளியே வந்துட்டான், ரோட்டுக்கு வந்துட்டான் காலையில். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு இவ கூட இப்போ சண்டை போட்டால் காரியம் ஆகாது, அதை விட நம்ம வெளியே வந்துடுவோம். நமக்கு வருதா, வெளியே தெரியக்கூடாதுன்னு வீட்டை பூட்டிட்டு சண்டையை போட்டு வெளியே ரோடெல்லாம் தெரிஞ்சுப்போம். அதனால எனக்கும் பகுத்தறிவின் ஆவி வேணும், நம்ம எல்லாருக்குமே பகுத்தறிவின் ஆவி வேணும். அவர் வேலை அந்த சூழ்நிலையில நம்ம செய்யறது சரியா இருந்தாலும் அது பின் சந்ததியை கெடுத்துரும். ஜோமனோ கத்தாவே அந்த பகுத்தறிவின் ஆவி எனக்கு தாரும், சரியான விதத்துல பகுத்தறிகிற தன்மை எனக்கு தாரும், பேச்சை, சிரிப்பை, நடவடிக்கைகளை எல்லாவற்றிலையும் பகுத்தறிகிற ஒரு கிருபைதார். ஊழியத்தில், ஜீவியத்தில், பிசினஸ்ல, குடும்பத்தில், எல்லா இடத்திலும், வேலை ஸ்தலங்களில
பகுத்தறிவின் ஆவியோடு செயல்பட கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பகுத்தறிவுங்கிற கிஃப்ட் எல்லாருக்கும் தாரு சுவாமி. ஆமென் ஜீசஸ். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய கிருபை தாரு சுவாமி. வாலிபர்கள், வயோதிபர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் பகுத்தறிவின் கிருபையை தாராம். பகுத்தறிவின் கிருபையை தாராம். பகுத்தறிவின் வரத்தை தாரோ. அந்த கிஃப்ட் வேலை செய்யட்டும் ஐயா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். ஒரு பகுத்தறிவின் ஆவினால் எல்லாரையும் கர்த்தர் நிறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. சுரபல பல பக்கரபலி விக்கரபல திரிவிக்கரபலி விக்கரபல திரி. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். யார் யாருடைய சரீரத்துல சாத்தானுடைய அந்த முள் இருக்கோ அதை கர்த்தர் பிடுங்க வேண்டும். சாத்தானுடைய தூதன் என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம். எல்லா சரீரத்திலையும் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் எலும்புல வலி, ஒரு சிலருக்கு இரத்தத்துல வியாதி, ஒரு சிலருக்கு இந்த ஊன்களுக்குள்ள கவுண்டிங் இல்லை, மஜ்ஜையில் ஊன்களும், ஒரு சிலருக்கு தலைவலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முள்ளு, பயங்கரமான வேதனையில தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வியாதியில, வேதனையில. ஆனா தெய்வீக சுகத்துல அவங்க வருஷ கணக்காக நிக்கிறவங்க ஜனங்க. அதனால எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். யார் யாருடைய சரீரத்துல வேதனைகள், பலவீனங்கள், முள்ளுகள் இருக்கோ கர்த்தர் அதெல்லாம் வேரோடு பிடுங்கணும். சௌக்கியம், சுகம், ஆரோக்கியம், ஜீவனை கர்த்தர் கட்டளிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஒவ்வொரு சரீரத்திலும் போராடுகிற இந்த சாத்தானுடைய முள்ள பிடுங்குங்க. என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது போல் சொல்றாரே கர்த்தாவே. யாருடைய சரீரங்கள் எல்லாம் குட்டுகிறது, சாத்தானுடைய தூதனை பிடுங்குங்க கர்த்தாவே. ஊழியர்கள், விசுவாசிகள் யாருடைய சரீரங்கள்லாம் வேதனை இருக்கோ வேதனையை சிலுவைக்கு மாற்றோம். வேதனையை சிலுவைக்கு மாற்றோம். ஹல்லேலூயா. ஓர மக்கர பல மக்கர மக்கர பல கதிக்கர பல திரமனாத். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரங்களிலும் போராடுகிற முள்ளுகளை பிடுங்க, வேதனையில இடம். வேதனைகள் 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 மாறட்டும். தோத்ரா 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 தோத்ரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் அவனுடைய முள்ளை பிடுங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய விசுவாசிகள் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருமனப்படணும். சில குடும்பங்களில் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஊர் சுத்துறது, நல்லது கெட்டதுக்கு போறது வர்றது, அதுலெல்லாம் ஒருமனமா இருக்காங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் புருஷனும் மனைவி பிள்ளைகள்லாம் ஓடிடுவாங்க. வீடு கட்டணும்னா ரெண்டு பேரும், நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கட்டுமா, நான் அடைக்கட்டா நீ அடைக்கட்டான்னு ரெண்டு பேரும் விழுந்து செஞ்சிருவாங்க. ஆனால் இந்த ஜபத்துக்கு போகணும்னா நீ போ, நான் வரல, நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன், நான் கடைசியாக வரேன். ஜபம் பண்ணுவோமா? இல்லை இல்லை, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. ஊழியக்காரங்க வராங்க, அப்போ நான் வெளியே ஓடிடுறேன்.
இப்படி அது உலக பிரகாரமான காரியங்கள்ல உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மனம் இருக்கு. ஆதாமுக்கும் எவாளுக்கும் விழுகையில ஒரு மனம் இருந்துச்சு. ஆனா ஸ்பிரிச்சுவல் என்ன இல்ல? நீ ஏன் அங்க போன? அந்த சத்தத்தை ஏன் கேட்ட? அதை பிடிங்கிட்டியா? சாப்பிட்டியா? இதோட தொலைஞ்ச நீ ஆண்டவர் ஒரு வரைக்கும் என்கிட்டே நெஞ்சாத வராதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படியா? நீ சாப்பிட்டியா? டேஸ்டா இருந்துச்சு? நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், சரி கொண்டா அப்படின்னு முடிஞ்சு போச்சுல்ல. இப்படிதான் விழுந்தது. ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை, விழுகையில ஒரு மனம் இருந்துச்சு. அதே போல வீடு வாங்குறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, ஊர் சுத்துறது, 4 நாள் டூரு, உடனே அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு மனம் இருக்கு. ஆனா ஜபம், உபவாசம், தேவ சமூகத்துக்கு போறது, விசுவாசத்தை காத்துக்கொள்றது, இந்த விஷயங்களை பார்த்தா ஒண்ணு முன்னால போகும், ஒண்ணு பின்னால வரும். அப்படிதான் இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிற ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்க்கலாம்னா அதெல்லாம் வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் நீ ஒன்றும் குழப்பாத. இதில் தான் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது? ஒரு மனம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு அநேக இடங்கள் நடக்கும். சாரால கானானுக்கு போகலாம் அப்படின்னு ஆபிரகாம் கூட்டா வந்துகிட்டே இருப்பார். ஆனா சாரால் பிள்ளைய கண்டிக்க ஆரம்பிச்ச உடனே யாருக்கு ஒத்து வராது? ஆபிரகாமுக்கு ஒத்து வராது. பயணங்களுக்கு ரெடி, வாழ்க்கைக்கு தெய்வீகத்துக்கு ஒத்து வர முடியாது. இது ஒரு வீழ்ச்சி, சபைக்குள்ள இருக்கிற ஒரு வீழ்ச்சி. நம்ம மாம்சீகமான காரியங்களை எவ்வளவு ஒத்து போறோமோ அவ்வளவு ஆன்மீகத்துக்கு நிச்சயதில்லை. நம்முடைய விசுவாசிகள் அநேகர் ஒத்து போறதில்லை. ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பையனுக்கு பொண்ணை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா ஒரு ஸ்டைல போவாரு, அம்மா ஒரு ஸ்டைல போவாங்க. ஒன்னு பணத்தை பார்க்கும், ஒன்னு ஆவிக்குரியதை பார்க்கும். அப்படித்தான் போகுது. அப்படி பார்க்கும்போது தான் பயங்கர குழப்பங்கள் சம்பவிக்கும். ஜோமனுமா நம்முடைய விசுவாசிகள் ஆனாலும் சரி, ஊழியர்கள் ஆனாலும் சரி, ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்கள்ல, விசுவாசத்துக்குரிய காரியங்கள்ல, தெய்வீகமான காரியங்கள்ல, பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல ஒரு மனமும் அன்பு உள்ளவர்களாய் செயல்பட, அதான் ஆவியின் ஒருமைப்பாடுங்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவியின் ஒருமைப்பாடை காத்துக்கொள்ள எல்லாருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியத்தை தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல 2 பேரும் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்படணும். மாம்சீகத்துல ஒருமைப்பட்டு பிரயோஜனம் இல்லையே கர்த்தாவே. உலக காரியங்கள்ல, பண விஷயங்கள்ல, சொத்து விஷயங்கள்ல, படிப்பு விஷயங்கள்ல, கல்யாண காரியங்களில ஒருமனப்பட்டு பிரயோஜனம் இல்லையே கர்த்தாவே. ஆன்மீகத்துல, ஜபத்துல, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, பிரதிஷ்டைகள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒரு மனம் உள்ளவர்களாய் மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபனாதி ரமனாதி நமனகனமானி ஆனமானாத். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் வெகு தீவிரமாய் பிசாசு போராடுறானோ அந்த குடும்பங்களை கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கணும், வேலி அடைக்கணும். எபேசியர்ல வாசிங்க 6ஆம் அதிகாரம். பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள் 6:16. பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் நம்முடைய விசுவாசிகள் ஒரு சிலருக்கு விரோதமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஏன்னா அவங்க தொழிலில் முன்னேறிடக்கூடாது, குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாது, ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வந்துடக்கூடாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடாது, வியாதியில சுகத்தை தெய்வீக சுகத்தில் நின்று பெற்றுடக்கூடாது, உபதேசத்தில் வசனத்தில் கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றணும்னு ட்ரை பண்ற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா அவன் எய்கிறது என்னது? அம்பல்ல, என்னது? அக்னி அஸ்திரம். பயங்கரமான போராட்டங்களை உண்டாக்குறது. அப்படி யாருக்கு விரோதமா எல்லாம் இந்த பொல்லாங்கன் அக்னி அஸ்திரங்களை எய்கிறானோ,
பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்கு சாதகமா இருந்து அவர்கள் பட்சமா இருந்து அது ஊழியர்களோ விசுவாசிகளோ அவருடைய சார்பில் கர்த்தர் நின்று அந்த வல்லமைகளை அவித்து போட முடியாய் செயலற்றதாய் மாற்றி போட முடியாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யார் யாருக்கு விரோதமாய், எந்த ஊழியர்களுக்கு விரோதமாய், எந்த விசுவாசிகளுக்கு விரோதமாய், எந்த வாலிபருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய், தெய்வீகத்துக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய், ஓ பொல்லாங்கன் அக்னி அஸ்திரம் எவீரானோ கர்த்தர் அனைத்தையும் நீ நின்று தவிடுபொடியாக்குறங்க தாவு. எல்லாவற்றையும் ஆண்டவரே அவித்து போடணுமே. இயேசுவே, இயேசுவே, எந்தெந்த குடும்பங்களுக்கு விரோதமாய், எந்தெந்த ஊழியர்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் ஐயோ அக்னி அஸ்திரங்கள் வருகிறதோ அதை அவித்து போயிடும். வாய்க்காதே போக பண்ணுவேன் என்று சொன்னவர யார் யாருக்கெல்லாம் அந்த விரோதமாய் அந்த பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரங்கள் வருகிறதோ கர்த்தர் அவைகள் எல்லாம் அழித்து போட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்காக 25 வருடம் ஜெபிக்கிறார். ஈசாக்கு தனக்கு சந்ததிக்காக எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்தான். இப்படி நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அநேகர் பல காரியங்களுக்காக பல வருடங்களாக மன்றாடி கொண்டிருக்கிற தன்மைகள் உண்டு. ஆனா எல்லாவற்றிலும் முடிவு ஜெயமா இருக்கு. அதுபோல நம்முடைய ஜனங்கள் எதற்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ, வேலைக்காக, விவாகத்துக்காக, பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, சமாதானத்துக்காக, தொழிலுக்காக, நிலத்துக்காக, வீடுக்காக, எதுக்கெல்லாம் மாதக்கணக்கா வருடக்கணக்கா கர்த்தருடைய பாதத்தில் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றுக்கும் சீக்கிரத்தில் பதிலளிக்க முடியாது. ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக எங்களுடைய ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த காரியங்களை நீர் ஆம் என்று பதில் சொல்லும் ஐயா. தெய்வ நியாயம் கட்டளையிடும் ஆண்டவரே. பதில் கொடுமையா. நீர் பேசும் தெய்வம் அல்லவோ, நீர் கிரியை செய்யும் தெய்வம் அல்லவோ, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஐயா. நீர் மௌனமாயிராதேயோ, நியாயம் செய்வோ, எழுந்தருளோ. கர்த்தர் நியாயமான, நிறைவான, நேர்த்தியான பதிலை கட்டளையிட போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். அது நம்ம மேல் இருந்த ஒரு கடமை. நாம் அதை செய்தே ஆகணும். சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். அப்பத்தையும் இந்த நீரையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். என்ன குடிக்கிறாரோ சாப்பிட்றாரோ முடியல, அது எதை குடித்தாலும் அதை ஆரோக்கியமாக கர்த்தர் என்ன செய்யணும்? மாற்றும். ரெண்டாவது, சாப்பாட்டின் மேலே ஒரு வெறுப்புத்தன்மை. இந்த சளி அதிகம் வர்றதுனால, வாயு ஒரு மாதிரி இருக்கிறதுனால சாப்பாட்டு மேலே என்ன கிடையாது? இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த தன்மை மாறணும். கர்த்தர் இந்த சளியை நிப்பாட்டணும். சாப்பாட்டு மேலே ஒரு நாட்டம் உண்டாகும். புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக மாற்றி அந்த சரீரத்தில் பலனை கட்டணும். கர்த்தர் அற்புதமான ஒரு பலன் கட்டணும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அதனால கர்த்தர் அவருடைய ஜீவனுடைய பலனாய வெளிப்பட்டு நல்ல ஒரு விடுதலையை தர முடியாது. போராடுவோம். உம்முடைய நாமத்தில் சௌக்கியத்தையும் சுகத்தையும் சாட்சியையும் கேட்கிறோம். பரிபூர்ண ஜீவனை கட்டளையிடும், உயிர்ப்பையும் வல்லமையை அனுப்போம். குணமாக்கும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, புசிக்கத்தக்கதாக பலன் தார். புசித்து குடித்து பலனடை உதவி செய்யும் ஆண்டவரே. ஆகாரத்தின் மேல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுங்க தாவே. ஆகாரத்தின் மேல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ண ஆண்டவர். ஆகாரத்தின் மேல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணும். அப்ப இந்த ஆசீர்வதிக்க தாவே, விளக்கு தாவே.
நம்முடைய சீப்பாசுக்கு நல்ல சோத்தை கொடுக்கணும். இன்னும் வியாதியாய் பலவீனமா இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த முடியாது, தம்முடைய தலைமுகளால குணமாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் தெய்வம் குணமாக்க முடியாது. ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தவான்களை குணமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம். அடுத்ததாக நாம் எவ்வளவோ வேற சந்திக்கிறோம். எவ்வளவோ பேர் நம்மகிட்ட ஜெபிக்க சொல்றாங்க. ஈவன் ஒரு விசுவாசிகள்கிட்ட கூட எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, உங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்றாங்களா? எனக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, வேலைக்காக ஜெபிங்க, பிரச்சனைக்காக ஜெபிங்க. இப்படி நம்மகிட்ட ஒரு விசுவாசிகள்கிட்டயே எவ்வளவோ ஜெப விண்ணப்பங்கள் வருது. எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, உங்க வீட்டு தனி ஜெபத்தில் வச்சுக்கோங்க, உபவாச ஜெபத்தில் வைங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது ஊழியக்காரங்கள்ட்ட எவ்வளோ பேர் கேட்பாங்க. அதனால நம்ம இடத்துல ஜெபிக்க வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் ஜெபிச்சோன்னு போய் சொல்லுவோம். உண்மையா அப்படின்னா ஜெபிக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படிமோ, இல்லாட்ட தோத்திரம் பண்றோமோ, இல்லை நினைவு வரும்போது ஜெபிப்போமோ. ஆனால் எல்லாமே தவறு. நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. சாமுவேல் சொல்றான், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்போ நம்ம ஜெபிக்காம இருந்தால் பாவம் செய்கிறவனா இருப்போம். நம்மகிட்ட ஜெபிக்க வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு அது ஒரு ஹெல்ப். அது பண ஹெல்ப் அல்ல. என்னது? தெய்வ சமூகத்தில் அவனுக்காக நினைப்பூட்டுதலாக ஜெபிக்கிற காரியம். அதுபோல நம்ம இடத்துல எவ்வளவோ காரியங்கள், தூரத்திலிருந்து சமீபத்தில் இருந்தும் என்னென்ன காரியங்களுக்காகவோ ஜெபிக்க முடியாது ஜனங்கள் வாஞ்சிக்கிறாங்க. அதனால நம்ம இடத்துல ஜெபிக்க உங்கள்கிட்ட நம்ம இடத்துல யார் யார்கிட்டெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜனங்கள் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான பதிலை கட்டளிட முடியாது போராடுவோம். எந்த காரியமான கர்த்தர் நிறைவான பதிலை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டிக் கொண்ட எல்லாருடைய காரியங்கள் நல்ல பதில் தான். ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். சாயங்காலம் உள்ள பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்படுத்த முடியாது. கர்த்தர் நல்ல போதகராய் வெளிப்பட்டு போதிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் ஜெபம் முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைவான பதிலை தெய்வம் கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்கள்ல நல்ல ஒரு விருத்தி வளர்ச்சி முன்னேற்றத்தை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல விருத்தி ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திர பரிசுத்தவான்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பாசத்தை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாக தேவ சமூகம் தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.